நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து என்ன கலெக்ட் பண்ணணும் அதை அப்படியே வந்து சொல்கிறேன். இது வந்து எந்த துறையுமோ இல்லை அந்த துறையில் இருக்கவங்களையோ எதுவும் வந்து குறை கூறுறதோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டை குறை கூறுறதோ வந்துட்டு இல்லை. டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு கரெக்டாக போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும்தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் இருக்க ப்ரமோஷன் ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சூப்பரிண்டெண்டன்ட், நெக்ஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டண்ட், அடுத்து ஜாயின்ட் டைரக்டர். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதிலே வந்துட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது யூபிஎஸ்சி எழுதி வருவாங்க, ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டேட்டுக்கு அந்த போஸ்ட்டும் வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இருப்பாங்க. எவ்வளோ தான் வந்துட்டு இதில் இருக்க ப்ரமோஷன் ஸ்டெப்ஸு. அதில் வந்து ஆனால் ப்ரமோஷன் வரலும் வந்து மேக்ஸிமம் ஐஎஃப்எஸ் அது வரலாம் வந்து போக முடியாது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அவர் சொன்ன டீட்டெயில் வந்து என்னென்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதிலேருந்து அசிஸ்டண்ட் ப்ரமோஷன் 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பரண்டன்ட், பர்சனல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ப்ரமோஷன் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு, இல்லை வரவும் வராது, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு ஏன் என்னன்னு சொல்லிட்டு ரீசன் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ கீழே வந்து டீட்டெயில் நோட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்கீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த தகுதியான் பருவம் முடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஜாயின் பண்ணதுலேருந்து 3 இயர்ஸில் 2 இயர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து ஒர்க் பண்ணி எந்த ஒரு பிளாக் மார்க்ஸ் அது இது இல்லாமல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது வந்து தகுதிகான் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கும்போது இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 5% வந்து அலாட் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? ஸோ அந்த 5% எப்படின்னா பை சீனியாரிட்டி, அதாவது ஜாயின் பண்ணதுலேருந்து வந்து அந்த சீனியாரிட்டி படி வந்துட்டு 5% வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீடட் ஹைட் இருக்கும். எவ்வளோன்னா இப்போ அந்த ஃபாரஸ்டருக்கு எவ்வளோ ஹைட் எது வச்சுருக்காங்களோ அது. இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ட்ரைனிங் அது மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்னா 4 ஹவர்ஸில் வந்து 25 கிலோமீட்டர் வந்து பை வாக் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உமன்ஸு மென்ஸ் 2 பேருமே எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ நீடட் ஹைட்டு அது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் செலக்ட் ஆகிட்டே போதும், நீங்கள் வந்து ஃபாரஸ்டருக்கு போயிடலாம். அப்போ ஃபாரஸ்டர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் சர்வீஸு. இப்போ இந்த இடம் இருக்கும்போது வந்து அன்யூனிஃபார்ம் சர்வீஸ். ஓகேங்களா? ஓகே, இது வந்து எதுக்கு எந்த போஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா, எஸ்ஐக்கு ஈக்குவல், அந்த டபுள் ஸ்டார் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த எஸ்ஐக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு குரூப் 2 போஸ்ட்டில் நம்ம மெயின்ஸ் எழுதி போகிறோம் இல்லைங்களா, அந்த போஸ்ட்டு போனோம்னா என்ன ஒரு சேலரி அது கிடைக்குமோ அதை வந்து இந்த போஸ்ட்டு ஃபாரஸ்டருக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். இதுக்கு வந்து என்னென்னா இன்ஜினியரிங்கு இல்லை எனி ஒரு சயின்ஸ் குரூப் முடிச்சிருந்தவங்க வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் இல்லை, இந்த குரூப் முடிச்சிருக்கவங்க தான் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள். அதாவது 5%க்கு வந்துட்டு இந்த மாதிரி குரூப் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த ப்ரமோஷன் ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த அதில் எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தகவல்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து அங்கே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து சூப்பரண்டன்ட் போஸ்ட்லாம் வந்துட்டு ப்ரமோஷன் வழியாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2015 அண்டு 17 இந்த இதுலேயே வந்துட்டு டைரக்ட் அசிஸ்டண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 300 பேர் பக்கமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஜாயின் பண்ணுறோன்னா அவங்களுக்கு பிறகு தான் வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வரும். அந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரண்டன்ட் அதுக்கு மேல் இருக்க ப்ரமோஷன் ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க, வராது. இந்த டீட்டெயில் வந்து தெளிவாக வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா
ஸ்டேட் சீனியாரிட்டி நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நிறையா வந்துட்டு போஸ்ட்ஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடு அளவுலேயே வந்துட்டு இருக்க போஸ்ட் கம்மின்றதுனால பை ப்ரமோஷனில் தான் போகணும் அப்படின்னும்போது பின்னாடி வந்தவங்க வந்து இப்போ யங்ஸ்டரே வந்துட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் அடுத்தடுத்து இருக்கவங்க வந்து ப்ரமோஷன் வரும். ஸோ அவங்க இப்போ ஒருத்தர் வந்து ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், ஒரு 28-30 வயசில் வந்து அசிஸ்டண்ட்டாக டைரக்ட் அசிஸ்டண்ட் வராங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஜாயின் பண்ணுறவங்க ஒரு 25 இல்லை அதே 28 அந்த ஏஜில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகிட்டு சூப்பரண்ட் ஆகிட்டு இல்லை பிஏ அது மாதிரி ஆகிட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இப்போ அவங்களுக்கு 60 இருக்குது அப்படின்னா இப்போ பின்னாடி ஜாயின் பண்ணவங்க 25-28 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை 2 பேரும் சேம் ஏஜில் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒருத்தர் ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டு அவர் அப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆவார், அடுத்து உடனே வந்துட்டு இவங்களும் வந்து ரிட்டையர்மெண்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று இருக்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்கும் சூப்பரான சாய்ஸஸ் கிடைக்கிறது கடினம். ஓகேங்களா? ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று என்னென்னா டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொன்னார். மேக்ஸிமம் என்னென்னா கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து சேலரி அது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி போடுறது அது மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதுலே வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு போஸ்ட்டு தான் வந்துட்டு அலாட் பண்ணியிருப்பாங்களாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அது போகிறீங்க அப்படின்போது நம்பர் ஆஃப் போஸ்ட்டு இருக்கும்போது அதிலே வந்து நிறைய ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸு, டிவிஷனல் ஆஃபீஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் சேர்த்து ஒரு இதை வந்து வச்சுருப்பாங்களாம். அதுக்கு ஏதோ ஒரு நேம் சர்க்கிள் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அங்கங்கே வந்து ஃபில் பண்ணும்போது அங்கங்கே ஒவ்வொருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் வந்துட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மிங் அப்படின்றதுனால இந்த ஒரு சிரமங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கடினம் இல்லாமல் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லெட்டர்ஸ் அது கோர்ட்டு கேஸ் அது எல்லாம் வரது எல்லாமே மேக்ஸிமம் இங்கிலீஷில் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேலே இருக்கவங்க ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நம்ம போய் பேசும்போது அவங்க சொல்கிறது புரியணும். அதுனா வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கடினம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே இப்போ இந்த டிவிஷனல் ஆஃபீஸோ இந்த சர்க்கிள் ஆஃபீஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹெட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைப்பளு குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தார். சாட்டர்டே சண்டே லீவு அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இதுவே இந்த டிவிஷனல் ஆஃபீஸோ இல்லை சர்க்கிள் ஆஃபீஸ் அதை பொறுத்து வந்துட்டு அந்த வார இறுதியில் தான் வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியும். இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் எப்போ சாட்டர்டே சண்டே வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒர்க் இருந்தால் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் அலாட் பண்ணுறதே வந்துட்டு இப்போ ஒரு குரூப் 4 அது நடக்குதுன்னா அதில் 1 to 2 போஸ்ட் அதுதான் வந்துட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிறவங்க மற்றவங்க அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ்லேயே வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 to 20 பேர் தான் இருப்பாங்களாம். அவ்வளோதான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸு நெக்ஸ்ட்டு சேலரி அது போடுறது மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அது பப்ளிக்கிட்ட வந்து வரும் இல்லைங்களா, அதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து போயிட்டுருக்குங்களாம். இதுதான் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறித்த டீட்டெயில்ஸு. ஸோ போஸ்ட் இல்லாத போது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு போஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதான் இதுக்காக வந்துட்டு எடுக்காமல் இருக்கவும் வேணாம். ஏன்னா ஒரு வேலை அப்படின்றது நமக்கு முக்கியம். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறது தான் வந்துட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு இதுக்கு இப்போ நம்ம போகிறதா இருந்தாலும் போய் தான் ஆகணும். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஃபாரஸ்டர் இல்லை இதை விட இன்னும் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு இன்கேஸ் அந்த லெவலில் இருக்கும்போது அந்த ஒர்க் அது நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன ஒரு இதில் ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் மட்டும் ட்ராபேக்காக இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் கொஞ்சம் கடினமான செயல் தான். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பட் எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அட்லாஸ்ட் நம்ம வந்து போஸ்ட் ஒன்று வேறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது இந்த போஸ்ட் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். எடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு படித்து ஒரு குரூப் 2 அதுக்கு போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்க பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்க பாருங்கள். கிடைக்கிற வாய்ப்பை இதுக்காக வந்துட்டு
மிஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ இதை பொறுத்த டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.